5000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சாதி வேற்றுமைகள் மத வேற்றுமைகள்லாம் எல்லாம் மாறி உலகமே ஒன்றாக ஓரணியில் திரண்டு நிற்கும். கோரக்கர் சொல்லி வச்சிருக்கிறாரு. பொய்யான அந்தணர்தம் கொட்டம் அடங்குமே. பொய்யான அந்தணர்கள் தான் யாருன்னு நமக்கு தெரியும். பிற மண்ணினரான பிராமணர்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது. இது வெள்ளைக்காரன் நுழைய இல்லை, வெள்ளைக்காரன் தான் நுழையணும்னு சட்டம் போட்டது வெள்ளைக்காரன் தான். அது வரைக்கும் உள்ளே நுழைய முடியாமல் வச்சிருந்தது யார்? இன்றைக்கும் அனைத்து சாதியினர் வர்த்தகராகலாம். குடமுழுக்கில் தமிழை பயன்படுத்துக. இதை இன்றைக்கு வரைக்கும் செயல்படுத்த முடியலை. கருவறைக்குள்ள ஊழியர்களாக இருக்கிறதுக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு தடை நிற்கிறது யாரு? சரியா 12 ஆண்டுகள் கழித்து அவர் மச்சமுனி வர்றாரு. அந்த அம்மா இவர் கேட்கும்போது இந்த அம்மாவால் பொய் சொல்ல முடியலை. குழந்தை பிறந்துச்சுது, நான் அங்கே விட்டுட்டேங்கிறத உண்மையை சொல்லிடுறாரு. மச்சமுனி அங்கே போய் கோரக்கா வா 3 தடவை எந்திரிச்ச உடனே 12 வயது பாயலகனாக அங்கேருந்து வர்றாரு. இப்போ நீ இதெல்லாம் கேட்குறியா? குருதேவர் உன் கண்ணை கேட்டா கண்ணை எடுத்து கொடுத்துருவியா? என் குருதேவர் கண்ணை கொடுத்தா எனக்கு இந்த பலகாரம் கிடைக்குன்னா இந்த கண்ணை எடுத்துடுறேன்ட்டு. கோரக்கருங்கிறவர் ஒரு குடும்பத்திற்கு சொந்தமானவர் கிடையாது, உலகுக்கே சொந்தமாக போறவருங்கிறதுனால தான் பிறந்த உடனே தாயையும் குழந்தையும் பிரித்து வைத்து விட்டார்கள். கலியனுகம் ஆரம்பித்து 5000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திருப்பம் வருங்கிறார். பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் தலைவர் சித்தர் மூங்கிலடியார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா. வணக்கங்க. சித்தர்களை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாம் போகருக்கு அடுத்து கோரக்கர் சித்தரை பற்றி இன்னைக்கு உரையாட இருக்கோம். இப்போ இந்த கோரக்கர் சித்தருடைய மகிமை என்ன, அவருடைய வரலாறு என்ன சாமி? அவர் கோரக்க சித்தர் ஆதியிலேயே நம்ம மச்சமுனின்னு ஒரு சித்தர் இருக்கிறாரு. அந்த சித்தர் அவர் ஒரு எப்பவுமே வாழ்க்கைக்கு ஏதாவது அவர் பெரும்பாலும் காடுகளில் தான் இந்த நாடு முழுவதும் சுற்றி வருவார். காட்டு வழியாக தான் பெரும்பாலும் போவார். எப்போவாவது நாட்டுக்கு வந்தார்னா சரியாக ஒரு 2 வீடுகளில் மட்டும் போய் இறைவன் திருப்பெயரை சொல்வார். அவங்க உணவு கொடுத்தாங்கன்னா அந்த என்ன உணவு கொடுக்குறாங்களோ சாப்பிடுவார். அந்த 2 வீட்லையும் கொடுக்கலன்னா திருப்பியும் காட்டுக்கு போயிடுவார். காட்டு வழியாகவே பல்வேறு இடங்களுக்கு சென்று கடவுளை வழிபட்டு வருவார். அந்த ஊர் எங்கெங்கே போகிறாரோ அந்த ஊர் மக்களுக்காகவும் வேண்டிக் கொண்டே போவார். இப்படி போகும்போது தான் ஒரு ஊருக்கு வரும்பொழுது அங்கே ஒரு அம்மா கேட்கும், என்ன இந்த வீட்டில் குழந்தை பாக்கியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்கும். அப்போ இவர் மச்சமுனி ஒரு மூலிகை இதை எடுத்து கொடுத்து இதை வச்சு இதை பாலில் கலந்து நீயும் கணவனும் சாப்பிட்டுட்டு நீங்கள் இல்லறத்தில் இருக்க உங்கள் குழந்தை பாக்கியம் கட்டாயமாக உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நாள் கழித்து அவங்களுக்கு குழந்தை இல்லாத இருக்கிற நேரத்தில் இதை கொடுத்துருப்பாங்க. இப்போ உலகியல் வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மா அதை சாப்பிடவே இல்லை, அந்த மூலிகையை தூக்கி குப்பையில் போட்டாங்க. குப்பையில் போட்ட பிறகு 12 வருடங்கள் கழித்து திருப்பி எடுக்கும் பொழுது அந்த குழந்தை 12 வயது பாலகனாக அந்த மூலிகையிலிருந்தே குழந்தை வந்துருச்சுது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அது உண்மை கிடையாது. சித்தர்கள் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா, உண்மையிலேயே இவங்க அந்த இதை சாப்பிட்டாங்க. கணவன் மனைவியும் சேர்ந்திருந்து இல்லறம் நடத்துனதில் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த நேரத்தில் இவரோட கணவர் வேற ஊருக்கு அந்த வியாபார இதாக வெளியில் போயிடுறாரு. அப்போ இந்த அம்மாவுக்கு அப்போ தான் குழந்தை பிறக்குது. பக்கத்து வீட்டு அம்மா என்ன சொல்லுதுன்னா, அது மச்சமுனியின் அருளாற்றல் மிகுந்ததாக அப்படியே தெய்வீக குழந்தையாக அங்கே இருக்குது. இந்த அம்மாவுக்கு அந்த குழந்தைய பார்க்க அவ்வளவு விருப்பமாகவும் ஆசையாகவும் தான் இருக்குது. ஆனால் பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு இதை பார்த்து உண்மையில் அந்த அம்மாவுக்கு ஒரு பொறாமை தான், இப்படி ஒரு அழகான குழந்தை இருக்க, தெய்வீக குழந்தையா இருக்குதுட்டு. அந்த அம்மா இந்த நம்ம கோரக்கரோட தாயிட்ட என்ன சொல்லுது, இதை பார்த்தா கணவன் சாயலே இல்லை, இதை பார்த்த உடனே உன் கணவனுக்கு நிச்சயமாக உன் மேலே சந்தேகம்தான் வந்துடும் அப்படின்ன உடனே ஏன்னா இந்த குழந்தை அவ்வளோ அருளாற்றலோடு இருக்குது. இது ஒரு மானுட குழந்தை மாதிரியே தெரியலை. இதை பார்த்தா கணவன் சந்தேகப்படுவா அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கும் பயமாகிடுது. உண்மையிலே அது பயந்திருக்க தேவையில்லை. ஒரு கணவனுக்கு நல்லா தெரியும், மனைவியே தெரியும், அருளாற்றலுடைய குழந்தை பிறந்ததுன்னா போற்றி வளர்த்திருப்பாங்க.
ஆனால் அங்கே தான் விதின்னு வச்சுக்கலாம், அங்கே தான் இயற்கை நிதின்னு வச்சுக்கலாம். அந்த அம்மா இவங்களை பேச்சை கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த குப்பையில் மேட்லேயே வச்சுட்டு வந்துடுறாங்க. வச்சுட்டு வந்து இங்கே குழந்தை கணவன்கிட்ட இறந்து போயிடுதுன்னு சொல்லிடுறாங்க. சரியாக 12 ஆண்டுகள் கழித்து அவர் மச்சமுனி வர்றாருன்னா இந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க. அந்த அம்மா வந்து இவர் வந்து கேட்கும்போது இந்த அம்மாவால் பொய் சொல்ல முடியலை, குழந்தை பிறந்துச்சுது நான் அங்கே விட்டுட்டேங்கிறத உண்மையை சொல்லிடுறாரு. அவர் கணவனுக்கு இப்போ தான் தெரியுது, இந்த அம்மாவுக்கும் வருத்தம் தான். அப்போ போய் மச்சமுனி அங்கே போய் கோரக்கா வா 3 தடவை எந்திரிச்ச உடனே 12 வயது பாயலகனாக அங்கேருந்து வர்றார். இதில் நம்ம பாருனா அந்த தாயாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா 12 வருடங்கள் இவங்க இந்த இல்லறத்தில் இருந்து அந்த குடும்பத்திலே அந்த வளருங்கிற யோகம் அவங்களுக்கு இல்லை, அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு குழந்தை வாய்ப்பே இல்லை. மச்சமுனியின் அருளால் அந்த குழந்தை கிடைக்கதே தவிர அந்த குழந்தையை வளர்க்கும் அந்த அளவுக்கு அவங்க புண்ணியம் செய்யவில்லை. அதனால் அந்த தாயும் சேயும் பிரிவதுங்கிறது இயற்கையின் கட்டாயமாயிருச்சு. அது அப்படித்தான் நம்ம பார்க்கணுமே தவிர குழந்தையை விட்டுட்டாங்கன்ட்டு அந்த அம்மாவை குறை சொல்கிறதுலையும் இல்லை. இது எதை வச்சு தெரியுதுன்னா, அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக மச்சமுனி அவரை தண்டிச்சிருப்பார். மச்சமுனி உண்மையிலே தண்டிக்கலை. ஏற்கனவே குழந்தை இல்லாத தம்பதிகள் அவங்க வந்து 12 வருடம் கழித்து திருப்பி வர்றாரு. இப்போ திருப்பியும் சொல்கிறாரு, உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல குழந்தை வரணும், அந்த குழந்தையோட இல்லறத்தோட நல்லா இருந்து அந்த குழந்தையோட நீங்கள் வாழ்வீர்களாகன்ட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போறார். அப்ப எது நடக்கணுமோ அதுதான் நடக்கணும். கோரக்கருங்கிற ஒரு குடும்பத்திற்கு சொந்தமானவர் கிடையாது, உலகுக்கே சொந்தமாக போறவருங்கிறதுனால தான் பிறந்த உடனே தாயையும் குழந்தையும் பிரித்து வைத்து விட்டார்கள். இதுக்கு எல்லாரும் ஒரு வகையில் உடந்தையாகி ஆயிட்டாங்க. சரி, இப்போ மச்சமுனி கூடவே போகிறாரு. கோரக்கர் பல இடங்களுக்கு சுற்றி வருகிறார். ஆனாலும் இவருக்கு மச்சமுனி இவரை பார்க்கும்போதெல்லாம் எல்லாம் தெரிந்தவராகவே காட்சியளிக்கிறார். இவருக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல, எப்போ கொடுக்கறதுன்னு தெரியல, அதுக்கு உத்தரவும் இல்லை. ஆனால் இவர் தெய்வீக குழந்தைய பிறப்பாலே தெய்வீக குழந்தையாக பிறந்திருக்கிறதுனால அவர் கூடவே இருக்கிறாரு. மற்ற சீடர்களுக்கெல்லாம் மச்சமுனி நல்லா சொல்லிக் இருக்கிறாரு. உலக நலனுக்காக பூசைகள் நடத்துகிறார், எல்லாம் நடத்துகிறாரு. இவருக்கு மட்டும் நேரடியாக ஒன்றும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அதை பற்றி கோரக்கரும் கவலைப்படல. வணங்கி கொண்டு இவர் கூடயே எங்கெல்லாம் போகிறாரோ அணுக்க தொண்டுகள் செய்து கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த மச்சமுனி ஒரு இடத்துல உட்காந்து ஒரு வீட்டில் தங்கி இருக்கும்போது அந்த வீட்டம்மா நல்ல பலகாரங்கள் எல்லாம் சுட்டு இவருக்கு கொடுக்குறாங்க. இவர் அதெல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே வந்து அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு வர்றாரு. அடுத்த நாள் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து அடுத்த நாள் எதுவுமே வேண்டாம், எது கேட்டாலும் எனக்கு வேண்டான்னு மச்சமுனி சொல்லிடுறார். அப்போ நம்ம குரு ஏன் இன்றைக்கி ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்கிறாரே அப்படின்ட்டு நினச்சிட்டு கோரக்கர் வந்து, ஐயா நீங்கள் ஒன்றுமே சாப்பிடலையே, காலையிலேருந்து மதியம் தாண்ட போகிறது, என்னமே சாப்பிட இல்லை எனக்கு என்னமோ தெரியல, நேற்று சாப்பிட்டா அதோட ருசி ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு அந்த இது இன்னொரு தடவை கிடைச்சா நல்லாயிருக்கும். ஏற்கனவே காட்டு வழியிலே போய்கிட்டு இருந்தவர் வீட்டில் இருந்து சாப்பிட்டு அது வழக்கமே இல்லை. இருந்தாலும் இது மேலே கேட்ட உடனே கோரக்கருக்கு ஆகா நம்ம குருதேவ் கேட்டார், அவருக்கு உறுதியாக இதை வாங்கி கொடுக்கணுன்ட்டு அந்த வீட்டுக்கு அந்த அம்மாவுக்கு போகிறாங்க. அந்த அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க, இதை எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க. நாயம்மா நாங்களே ஏழைகள், உங்களுக்கு முனிவர்களுக்கு இது எங்களை இந்த நிலைமை தெரியுதோ இல்லையோ, நேற்று எங்கள் வீட்டில் ஒரு திருவிழா நடந்துச்சு, சொந்தக்காரங்கள்லாம் வந்திருந்தாங்க, எல்லாருக்காக நிறைய பண்ணியிருந்தோம். தினமும் இப்படி வகை வகையாக சாப்பிட்றது எங்களுக்கு கட்டுப்படி ஆகவே ஆகாது. எங்கிட்ட அவ்வளவு பெரிய செல்வந்தர்களும் நாங்கள் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம், எங்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற. இல்லைன்னா இவர் சொல்கிறாரு, எங்கள் குருவுக்காக எப்படியாவது செஞ்சு கொடுக்குமான்னு அவர்கிட்ட வேண்டி கேட்குறேன். இது வரைக்கும் எங்கள் குரு வந்து ஆசைப்பட்டு எதையுமே கேட்டு நான் பார்க்கறதில்ல. இவர் கேட்டிருக்காரு, இதை கொடுத்துடணும், உறுதியாக கொடுத்துடணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மாவும் சொல்லுது, நான் இன்னைக்கு வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லலை, என்கிட்ட இல்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்ன உடனே அவர் திருப்பி ஒரு கோரக்கர் கேட்ட உடனே, இப்போ நீ இதெல்லாம் கேட்குறியா, குருதேவர் வந்து உன் கண்ணை கேட்டால் கண்ணை எடுத்து கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லும்போது இவர் ஒரு என் குருதேவர் கண்ணை கொடுத்தா எனக்கு இந்த பலகாரம் கிடைக்குன்னா இந்த கண்ணை எடுத்துடுறேன்ட்டு பக்கத்தில் இருக்கிற இதை எடுத்து ஒரு கத்தி மாதிரி கூர்மையான ஒன்று இருக்கும், அதை எடுத்து கண்ணை எடுக்க போகிறாரு. அப்புறம் தான் அந்த அம்மா வேண்டாம் இருங்கன்னு சொல்லிட்டு அங்கங்கே பக்கத்தில் வீட்டிலலாம் எல்லாம் சேர்ந்து அதே மாதிரி பலகாரம் செய்து கொடுக்கிறார்கள். இங்கே வந்து கோரக்கர் மச்சமுனிகிட்ட இவர் வந்து கொடுக்குறாரு. அப்போவே மச்சமுனிக்கு ஐயவழிகிறது, இது எப்படி தினமும் கொடுக்குற அளவுக்கு அந்த வீடை பார்த்தா அவ்வளோ வசதியான வீடாக தெரியவில்லையேன்னு கேட்கும்போது அது நடந்துருச்சுது, அதனால் நான் கண்ணை கொடுக்க போய் அந்த அம்மா செய்தி கொடுத்துருச்சுது அப்படின்னோடனே கோரக்கரும் நம்ம மச்சமுனியும் மகிழ்ந்து உனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது, இன்னும் ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்குதுன்ட்டு அந்த மச்சமுனி பிறக்கும் பொழுது
அவருக்கு கிடைத்த அந்த உபதேச மந்திரத்தை அவருக்கு சொல்லிக் கொடுத்து, நான் வேற உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதல்ல, நீ மக்களுக்கு போய் உன் கடமையை ஆற்றுவாயாக அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாரு. அதற்கு பிறகு கோரக்கர் தனியாகவே உலகம் முழுவதும் சுற்றி வந்து ஏராளமான மருத்துவ குறிப்புகளை எழுதுகிறார், ஏராளமான ரசவாதம் இந்த மாதிரி நூல்களை எல்லாம் எழுதுகிறார். மக்களுக்கு அருள் நலம் உடல் நலம் தரக்கூடிய அனைத்தையும் செய்து கொடுக்கிறார். அப்புறம் வருங்காலத்தை பற்றியும் சொல்லி வச்சிருக்கிறார். அந்த வருங்காலத்தை பற்றி சொல்லி வைத்தது தான் இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. சித்தர்கள் வந்து அந்த அளவுக்கு தீர்க்க தரிசனத்தோடு இருந்திருக்காங்க. நம்ம நாஸ்ட்ரடாம்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், வெளிநாட்டில் பல தீர்க்கதரிசிகள் இப்போ இருக்காங்க, அவங்களெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய நாட்டிலேயே நம்மளுடைய மண்ணிலே இன்றும் அரூபமாக சித்தர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தீர்க்க தரிசனங்கள் நிறைய எழுதியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப கோரக்கர் அவர்கள் எழுதிய சந்திரரேகை அப்படிங்கிற அந்த புத்தகத்தை நம்ம வந்து பேசியே ஆகணும். அந்த சந்திரரேகையில் என்ன இருக்குது சாமி? அதாவது கலிகாலத்தை பற்றி முழுக்க அவர் எழுதி வச்சிருக்காரு. எதை மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும், எப்படி நடக்கும், அதிலிருந்து என்ன தீர்வு, இது எல்லாமே எழுதி வச்சிருக்கிறாருங்க. தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. அது எல்லாருக்குமே தெரியும் கலிகாலம் எப்படி இருந்துச்சு, முதல் 3 யுகங்கள் எப்படி இருந்தன, ஓரளவுக்கு நியாயம் நீதி தர்மம் எல்லாமே இருந்துச்சு. இப்போ எல்லாமே இல்லை, இதெல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் எல்லாம் சொல்கிறாரு. அது அவரும் தான் சொல்கிறாரு. சாதி மதம் இன மக்களுக்குள்ள பேதம் அடிமைத்தனம் இது எல்லாமே தொடர்ந்து இருந்துக்கிட்டு 5000 ஆண்டுகளுக்காக இது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குங்கிறாரு. அதான் நம்ம இப்போ பார்க்குறோம். கலியன் பிறந்து கலியனுகம் ஆரம்பித்து 5000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திருப்பம் வருங்கிறார். அவர் சொன்னது எல்லாமே ஒரு நாஸ்ட்ரடாமஸ் மாதிரி தான், ஒரு குறிப்பு வரிசையாக சொல்லலை. இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்குது. முதல்ல ஒரு தடவை இந்த தீய விளைவுகளை பற்றி சொல்கிறாரு, பிறகு ஒரு நல்லா எப்படி இருக்குங்கிறத சொல்கிறாரு, பிறகு வானத்தில் புதிய புதிய வால் நட்சத்திரங்களும் இதுகளும் தோன்றுறதை பற்றி சொல்கிறாரு. இப்படி பல கருத்துக்களை சொல்கிறாரு. சந்திரனோட உருவ மாற்றங்களை பற்றி சொல்கிறாரு. இதில் பல இது தவறுகளாக புரிந்து கொள்ளப்படுகின்றன. இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா வால் நட்சத்திரம் வரும்போதெல்லாம் மன்னனுக்கு ஆபத்துங்கிறது நமது தமிழர்கள் பரம்பரையில் எப்பவுமே இருக்கிறது தான். நம்ம ராஜராஜ சோழர் காலத்தில் கூட தூமகேதுன்னு தான் அதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. அந்த தூமகேதுவோட வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். வானியல் நிகழ்வுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனால் பார்த்திங்கன்னா பல நிகழ்வுகள மகாபாரதம் உலக மகா அழிவில் தூமகேது வந்திருக்குது. அதாவது தூமகேது வந்ததுனால தான் இது அழிஞ்சுதுன்ட்டு கிடையாது, வழியே வர்ற நேரத்தில் அது ஒரு எச்சரிக்கை செய்தியாக வருகிறது. தெளிவாக கலியுகம் பிறந்து 5000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சாதி வேற்றுமைகள் மத வேற்றுமைகள்லாம் எல்லாம் மாறி உலகமே ஒன்றாக ஓரணியில் திரண்டு நிற்கும். இதையும் அவர் கோரக்கர் சொல்லி வச்சிருக்கிறாரு. இதில் இன்னொன்று சொல்ல வேண்டியிருக்கிறது என்னன்னா, பொய்யான அந்தணர்தம் கொட்டம் அடங்குமே. பொய்யான அந்தணர்கள் தான் யாருன்னு நமக்கு தெரியும், பிற மண்ணினரான பிராமணர்கள். அவர்கள் தான் நமக்கு தெரியும். மனு திருமதியில் இருக்குது, வர்ணாசிர தர்மத்தை புகுத்தி வைத்தவர்கள் அந்த பிற மண்ணினரான பிராமணர்கள் தான். இன்றைக்கு எல்லாம் நிறைய சொல்லுவாங்க, இது இல்லை எல்லாம் வெள்ளைக்காரன் புகுத்தது, அதுக்கு முந்தையெல்லாம் ஒன்றும் கிடையாது, வியாசர் பிராமணர் இல்லை, விஸ்வாமித்திரர் பிராமணர் இல்லை, இப்படி இவங்கெல்லாம் பிராமணர்கள் இல்லையே அப்படிம்பாங்க. ஒரு 2 பேரை மட்டும் சொல்லிட்டா போதுமா? மற்றவங்கெல்லாம் இந்த விஸ்வாமித்திரரும் வியாசரும் அவங்க தங்களை நிலைநிறுத்தி கொள்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டார்கள்ங்கிறது வரலாற்றில் எவ்வளவோ இருக்கிறது. இதெல்லாம் இருந்தால் கூட நமக்கு பழசெல்லாம் பேச வேண்டாங்க. 2 அடிப்படை எதுவும் பிராமணரான பிராமணர்கள் இன்றைக்கும் சாதி ஏற்றத்தாழ்வுகளை புகுத்துறார்களா இல்லையான்ட்டு. 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது. இது வெள்ளைக்காரன் நுழையல, வெள்ளைக்காரன் தான் நுழையணும்னு சொன்ன சட்டம் போட்டது வெள்ளைக்காரன் தான். அது வரைக்கும் உள்ளே நுழைய முடியாமல் வச்சிருந்தது யார்? ஒன்று. இன்றைக்கும் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்திலிருந்து பல நீதிமன்றங்களை அணுகி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், குடமுழுக்கில் தமிழை பயன்படுத்துக, சமஸ்கிருதம் பயன்படுத்தினா தமிழையும் பயன்படுத்துகிறதெல்லாம் ஆணை வாங்கி வச்சிருக்கிறோம். இதை இன்றைக்கு வரைக்கும் செயல்படுத்த முடியலை. அப்போ கருவறைக்குள்ள ஊழியர்களாக இருக்கிறதுக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு தடை நிற்கிறது யாரு? அப்போ சாதி ஏற்றத்தாழ்களை பண்ணுறது அந்த பொய்யான அந்தணர்கள் தான். அதுதான் உண்மையில் நிதர்சனமாக இருக்குது. அன்னைக்கு கோயிலுக்குள்ளே நுழைய விட மாட்டேன்னீங்க, இன்றைக்கி கருவறைக்குள்ளே நுழைய விட மாட்டேங்கிறீங்க. இவ்வளோ தானே. அன்னைக்கும் ஆகமத்தை தான் பெயர் காட்டினீங்க, இன்றைக்கும் ஆகமத்தை தான் பெயர் காட்டினீங்க. அன்னைக்கு ஆகமத்தை உடைச்சிட்டு எல்லாரும் கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி கருவறைக்குள்ளே நுழையிற நாள் வந்துக்கிட்டே இருக்குது.
இது இன்னைக்கு தடுக்கிறத பார்த்து இன்னைக்கு தடுக்கல. எல்லாரும் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் போய் ஆஸ்பத்திரியில் போய் அறுவை சிகிச்சை பண்ணிட முடியுமா, 5 வருஷம் படிக்கணும் 7 வருஷம் படிக்கணும். உண்மைதான். நாங்கள் வேற யாரையும் கருவறைக்குள்ள நுழையங்கன்னு சொல்லலை. யாரை சொல்றோம்? இந்து சமய அறநிலையத்துறை நடத்தின பயிற்சியில பங்கு கொண்டு தேர்ச்சி பெற்று சான்றிதழ் பெற்றவர்களை நீங்க குடமுழுக்கில் நியமிக்கணும் வேணாம். அப்ப பொய்யான அந்தணர்கள் அந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளை இன்றைக்கு வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அது கொட்டம் அடங்கிடுங்கிறத அவர் சொல்றாரு. எல்லாருமே ஞானியர்கள், மக்கள் அனைவரும் ஞானியர்களாக மாறுவார்கள். இது எல்லாத்தையுமே கோரக்கர் சந்திரரேகையில் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார். அப்புறம் இன்னொன்றும் இருக்குது. அந்த போகர் வர்றாரு அப்படின்ட்டு போகர் இந்த இதெல்லாம் இருக்கும்போது சாதுக்கள் எல்லாம் ஏழைகளுக்கு துணையாக நிற்பார்கள். வெள்ளையர்கள் எல்லாரையும் அழிக்கிறதற்கு முயற்சி செய்வார்கள். அந்த நேரத்தில் சண்டால சமர் தீர்த்து மீண்டும் ஒரு முறை நான் வென்று வருவேனே அப்படின்னு போகர் சொன்னதா சொல்றாங்க. அந்த பாடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சமர் தீர்ப்பேன் என்றுரைத்து அறைந்து போனார் அப்படின்ட்டு தான் இருக்குதே தவிர யாருங்கிறது அதில் பேர் இல்லை. அப்போ போகராக இருக்கலாம், வேற சித்தர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், அவரோட குருவாக இருந்த மச்சமுனியாக இருக்கலாம். இது போகர் வர சொல்லியிருக்கிறா, போகர் தான் வரப்போறாரா அப்படிங்கிறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் அவருடைய கருத்துப்படி ஒரு சித்தர் இனி வருவார். அது உண்மை வருவாருங்கிறது தான். இது எங்களை பொறுத்தளவில் என்ன சொல்லி வச்சிருக்கிறான்னா, கருவூரார்கள் தான் காலந்தோறும் வருவாங்க. அந்த கருவூரார்கள்ங்கிறது இப்போ தஞ்சாவூர் கோயிலில் பார்த்துருப்பீங்க. அவருக்கு ராஜராஜ சோழனோட குருவாக இருந்தவர். அந்த கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலே கருவூரார் சந்நிதி இருக்குது. எல்லாரும் 2 பேரும் ஒரே கருவூராக இருப்பாங்க. 2 பேரும் ஒரே கருவூராரில். இந்த தஞ்சாவூர் கோயிலில் இருக்கிறவருக்கு அவர்களுக்கு பேர் தாத்தா காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள். இவர்களோட உருவ அமைப்பு வேற மாதிரி இருக்கும். அந்த சிலையில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அதனால 2 பேரும் ஒன்று கிடையாது. ஒரு ராஜராஜ சோழனுக்கு குருவாக இருந்தவர்கள் தான் தாத்தா காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள். இதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னாடி சித்தர் கருவூரார்ட்டு பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு குருவாக இருந்தவர் தான் கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் எழுந்தருளி இருக்கிறார். அப்போ 2 கருவூரார்கள் நம்ம காலகட்டத்தில் 2 இருக்குது. அது பாண்டிய நெடுஞ்செழியனின் குரு, இது ராஜராஜ சோழனோடு. இன்னும் பிற்கால சோழ பேரத்தில் எல்லா 9 மன்னர்களின் குருவாக இருந்தவர். அதனால் இதுதான் கருவூரார்கள் திரும்பி வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறது இந்த நடைமுறையை பற்றி தெரிகிறது. இன்னும் பல இது வந்து கொண்டே இருக்கின்றன. இதெல்லாம் ஆராய்ச்சிக்குரியது. ஆராய்ந்து பார்த்தா தான். ஆனால் போகர் திருப்பி வருவாரோ, அதில் போகருங்கிற பேர் இல்லை, அவரோட குரு மச்சமுனி பேரும் இல்லை. அதனால் இது ஆராய்ச்சிக்குரியதாக இருக்கிறது. ஆனால் இப்போ கூட சமூகத்தில் இந்த இன்டர்ஸ்டெல்லார் நம்மளுடைய இதில் இருந்து வெளியில், நம்மளுடைய மில்கிவேல இருந்து வெளியிலேருந்து வந்த ஒரு தூமகேது வந்திருக்குது. இதெல்லாம் இருக்குது. அதில் இன்னொன்று உங்கள் கோரக்கர் சொல்கிறாரு, மதிதன் மட்டுமாகுமேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது மதிதன் மட்டமாமேன்ட்டு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சந்திரன் வளர்பிறையும் இல்லாமல் தேய்பிறையும் இல்லாமல் முழு நிலவாகவே எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அறிவியல் பூர்வமாக சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஒரே மாதிரி இருக்கணும்னா அது பூமியை சுற்றி வர்றது நிற்கணும். பூமியை சுற்றி வர்றது நின்றுச்சுதுன்னா அது அந்த இடத்துல நிற்காது. அதனால் அதுக்கு அப்படி பொருள் கிடையாது. மதினா இரவுல பூசை செய்பவர்கள் கருவூரார்கள் தான் இரவுல பூசை செய்பவர்கள். காகபுசுண்டர்கள்லாம் பகலில் பூசை செய்பவர்கள். அதனால தான் சிவபெருமான் சுடலையில் இரவில் தான் நடனம் புரிவார். அவர் சந்திரகுலம், அதனால தான் சந்திரனை வச்சிருக்கிறார். திருமால் சூரிய குலத்தை சேர்ந்தவர், அவர் பகலில் பூசைகள் செய்து கொண்டிருப்பார். அதனால் அப்போ கரூரார், நான் சொன்னேன் இல்லையா, திருப்பி வருவார். கரூராரோட ஆட்சி தொடர்ந்து இருக்குங்கிறது தான், சந்திரன் மட்டமாக இருக்குங்கிறத சொல்கிறாருங்கிறது நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா வளர்பிறை தேய்பிறை இல்லாமல் இருக்காது. அந்த இடத்துல நிலவு இல்லைன்னாலும் பூமியும் இருக்காது. மொத்தமாகவே நம்ம சோலார் சிஸ்டமே பூமியை பொறுத்தளவில் கொலாப்ஸ் ஆயிரும். அதனால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. வளர்பிறை சொல்லலை. சந்திர குலத்தை சேர்ந்த கரூராரின் ஆட்சி தொடர்ந்து இருக்குங்கிறதுக்கு தான் இதை சொல்லிக்கிறது. சித்தர்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். கோரக்கர் சித்தர் பற்றி நிறைய அரிய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. புரோபோக் பக்தி நேயர்களுக்கு இந்து வேத மர்மலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.